செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா உங்க இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நிறைய பேருக்கு ஏன் நன்மை இல்லைங்க? நிறைய பேர் ஏன் வசதியா வாய்ப்பா வாழ முடியல? நிறைய பேருக்குள்ள ஏன் இன்னைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற நன்மைகள் வர பெறல? செய்வதெல்லாம் வேதம் என்ன சொல்லுது? அப்படியே சொல்லுது வசனம். முந்தின வசனம் என்ன சொல்லுது? அவன் செய்வதெல்லாம் யாரு? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவன் செய்வதெல்லாம். வருதா கான்டெக்ஸ்ட் வருதா பைபிள்ல? ஆமே. கர்த்தருக்கு பிரியமானவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப கர்த்தருக்கு பிரியமானவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப ஊழியங்களையும் சபைகளையும் சபையில கொடுக்கப்பட்ட போதகரை ஊழியக்காரரையும் நீங்கள் அதிகமாக கனம் பண்ணுவீர்களானால், அதிகமாக நேசிப்பீர்களானால், அவர் சொல்லுவதை நீங்க கேட்பீர்களானால், கீழ்ப்பிடுவீர்களானால், அதன்படி நீங்க நடப்பீர்களானால், கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மையானதை தருவார். உங்க வாழ்க்கையில் நன்மை வரும். இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதெல்லாம் எடுத்து போதிச்சுட்டு வர்றோங்க. அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்ப தாவீது எதை தேடுனா? ராஜ்யத்தின் நீதியும் தேடுனா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா உங்க இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.